ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூச்சஸில் வந்து இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5th கிளாஸு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து நான் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் தான் சுற்றியிருந்தேன். இப்போ வந்து நம்ம பார்க்குறதுல வந்து ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணாமல் நெட் கிளாத் யூஸ் பண்ணி பண்ணுற ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக்கிங் கிளாத்னால் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த வயர்கிட்ட கீழே இருக்கிற அந்த ஃப்ளெக்சிபிள் வயர்கிட்ட சுற்றுறதுமே வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. நெட் கிளாத்துன்றப்போ நமக்கு வந்து கொஞ்சம் அந்த இடம் மட்டும் கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை எம்போஸ்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட் இதெல்லாம் சுற்றுனதுக்கப்புறம் கூட நம்ம ஃபிங்கரை வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா எம்போஸ்டாகவே கிடைக்கும். அது ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு வந்து இது நம்ம அதாவது நெட் கிளாத் சுற்றுனதுக்கு அப்புறமும் நம்ம ஷேப் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா நான் வந்து சேம் எப்பவும் போல் ரவுண்டாக சுற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி நெட் கிளாத்தில் வந்து நம்ம எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஏன்னா ஸ்டாக்கிங் கிளாத் வந்து நமக்கு வந்து ஒரு பனியன் கிளாத் மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் எக்ஸஸாக நம்ம கிளாத் வச்சுட்டு சென்டரில் வந்து நம்ம இந்த வயரை வச்சு 2 பக்கமும் நான் என்ன பண்ணணும், சைட்லேருந்து நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு 2 பக்கம் சைடில் இருந்தும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டு மாதிரி பண்ணி சென்டரில் நான் கொண்டு வந்து நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் மெயினு. இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம எப்பவும் போல் ட்விஸ்ட் பண்ணி சுற்றி வந்து நம்ம த்ரெட்டை வச்சு சுற்றி நாட் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டுட்டு இதில் மெயின் என்னென்னா எக்ஸஸாக வந்து கிளாத் வந்து ரொம்பவே இருக்கா மாதிரி இருக்கும். ஏன்னா கிளாத் இல்லையா, ஸோ அதனால் எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாமே சைடில் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னா நான் சென்டரில் வைக்கிறதுக்கு இந்த பேர்லும் அதே மாதிரி ஹேங்கிங்க்கு இந்த குட்டி பேர்லுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸு அதே மாதிரி லாங் டியூப் பீடு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வைக்கிறதுக்கு நான் வந்து 3 சுகர் பீடு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீடு தான். இதில் வந்து நம்ம சென்டரில் வந்து ஃப்ளவராக மேக் பண்ணுறது சேம் மெத்தடு தான். இதில் மெயினாக வந்து நம்ம ஹேங்கிங் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிள் வந்து போட்டுட்டு அந்த சர்க்கிள்குள்ளே வந்து நம்ம அந்த அதாவது த்ரெட்டு சுற்றிருப்போம் இல்லைங்களா, அந்த இடம் வந்து த்ரெட் அந்த ரவுண்டில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் கேப் வந்து கரெக்டாக வந்து ஃபில் ஆயிரும். இது நம்ம எப்பவும் போல தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி அந்த நம்ம ப்ரொடெக்ட் பண்ண இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் நம்ம சைட்லேருந்து நீடில் எடுத்து, அதாவது அந்த வயருக்கு வெளியிலேருந்து நீடில் எடுத்து இன்சைடில் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து நம்ம அந்த வயருக்கு உள்ளேருந்து நீடில் எடுத்து வெளியில் வந்து பஞ்ச் பண்ணி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நான் வந்து எல்லா பெட்டல்ஸையுமே வந்து இந்த மாதிரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம எம்போஸ்டாக காமிக்கணும் அப்படின்னா நம்ம அதாவது பெட்டல்ஸ் ஒரு பெட்டல்ஸ்க்கு அடியில் இன்னொரு பெட்டல்ஸ் இருக்க மாதிரியும் காமிக்கலாம். இல்லை வந்து நம்ம அந்த பெட்டல்ஸ் 3மே அப்படியே எல்லா பெட்டல்ஸும் வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி காமிக்கலாம். ஜாயிண்ட் ஆன மாதிரி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடில் இருக்கிற 2 இதுக்கும் சேர்த்து ஒரு சின்னதாக வந்து லாக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எம்போஸ்டாக காமிக்கணும்னா லைட்டாக வந்து நம்ம பெண்ட் பண்ணி விட்டோம்னா பெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த வயர் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளான வயர் தான். ஸோ நம்ம எந்த மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிளாக வந்து நம்ம பெண்ட் பண்ணாலும் பெண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த சென்டர் பிளேஸில் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி பேர்ல் வைக்கிறேன். நீங்கள் அந்த பேர்ல் வைக்கிறதுக்கு பதிலாக நார்மலாக வந்து நீங்கள் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி சுற்றி கூட நீங்கள் பீட்ஸ் வைக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மெத்தடு மட்டும் நான் சொல்கிறேன். டெக்கரேட்டிவ் பண்ணுறது இல்லை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யூனிக்காக காமிக்கிறதெல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் தான். சென்டரில் வந்து இந்த பேர்ல் பீடு வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன் அப்படின்னா சுற்றி வந்து ஒயிட் கலர் பேர்ல் பீடு கொடுக்கலாம் அப்படின்னு. அதை விட வந்து இந்த க்ரீன் கலர் சீக்வன்ஸ் கொடுத்தா இன்னுமே நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த உங்ககிட்ட காமிச்சிருந்தா அந்த க்ரீன் கலர் சீக்வன்ஸ் வச்சு நான் வந்து ஃபுல்லாகவே சுற்றி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த க்ரீன் கலர் அந்த சீக்வன்ஸை போட்டுட்டு அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி லாக் பண்ணணும் இல்லையா, லாக் பண்ணுறதுக்கு இந்த கலர் சுகர் பீடு நான் ஒன்று எடுத்திருக்கேன். சுகர் பீடு எந்த கலர் வேணால் எடுக்கலாம். நான் சில்வர் கலர் சுகர் பீடு எடுத்திருக்கேன். அந்த சுகர் பீடை போட்டுட்டு நம்ம சுகர் பீடை மட்டும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து அந்த சீக்வன்ஸில் இருக்கிற அந்த சென்டரில் இருக்க ஸ்பேஸில் வந்து நான் பஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா?
அதே மாதிரி சுற்றியுமே வந்து நான் ஃபுல்லாகவே வந்து இதை கவர் பண்ண போகிறேன், அந்த நடுவில் இருக்க பேர்ல் பீடை. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம கொடுக்கலாம். இல்லை இதையுமே நம்ம வந்து நல்லா எம்போஸ்டாக காமிக்கணும் அப்படின்னா, அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸும் அடுத்த சீக்வன்ஸும் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி எம்போஸ்டாக கூட காமிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? இந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் என் கூடயே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை போட்டது கரெக்டானு உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா, நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணி உங்களோட பிக்சரை சென்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆரி ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வித் சர்டிஃபிகேட் கோர்ஸு ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். இதே சீக்வன்ஸ் வச்சு நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேங்கிங்ஸ் போடுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதவே வந்து நம்ம சுற்றி இருக்கிற அந்த பெட்டல்ஸை வந்து நம்ம எம்போஸ்டாக காமிக்கிறதுனால காமிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அதாவது கோல்டன் கலரில் லாங் டியூப் பீடு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் இப்போது என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, அந்த க்ரீன் கலருக்கு நம்ம வந்து சென்டரில் கொடுத்த மாதிரி நம்ம அதுக்கு அதாவது ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக இந்த சீக்வன்ஸும் எடுத்திருக்கேன். சென்டரில் வைக்கிறதுக்கு பேர்ல் பீடு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? பேர்ல் பீடு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் போடலாம். அதே மாதிரி ஹேங்கிங் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அதுக்குமே வந்து நான் சென்டரில் வச்ச அதே சுகர் பீடு தான் வச்சுருக்கேன். இப்போ டியூப் பீடு வந்து நான் வந்து கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் வச்சு அதே சீக்வன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா பேர்ல் பீடு. நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து ஒரு சுகர் பீடு கூட வச்சுக்கலாம். பேர்ல் பீடு வச்சுட்டு இதுக்கப்புறம் கீழே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். அந்த 2 சீக்வன்ஸுமே வந்து சென்டரில் இருக்க அந்த பேர்ல் பீடை பார்த்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பேக்வேர்டில் கொண்டு போகணும் இல்லையா நீடில், அதுக்காக ஒரே ஒரு சுகர் பீடு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சீக்வன்ஸுமே நான் காமிச்ச மாதிரி இருக்கணும். அதாவது 2 சீக்வன்ஸோட அந்த சென்ட்ரு பார்ட் வந்து நம்ம சென்டரில் இருக்க அந்த பேர்ல் பீடை பார்த்த மாதிரி இருக்கணும். இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் தான் நம்ம வந்து நீடில் பேக்வேர்டில் கொண்டு போவோம் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி சுகர் பீடு ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த சுகர் பீடுக்கு பதிலாக டியூப் பீடு இல்லை எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி அப்படியே வந்து நீடியில் வந்து பேக்வேர்டு கொண்டு போகிறேன். அந்த குட்டி சுகர் பீடை விட்டுட்டு மீதி எல்லா இதுலேயுமே வந்து நான் நீடியில் இன்சர்ட் பண்ணி நான் வந்து இழுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹேங்கிங். நீங்கள் இந்த சிங்கிள் ஹேங்கிங்காகவும் கொடுக்கலாம், இல்லை இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு ஹேங்கிங்கும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சென்டரில் இருக்கிறத வந்து லாங்காகவும் அதுக்கு 2 சைடில் இருக்கிறதும் வந்து அதாவது கிராஸாக இருக்க மாதிரி கூட வைக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து 2 சைட்லேயும் வந்து இருக்கிற அந்த டியூப் பீடு வந்து சென்டரில் இருக்கிறத விட கொஞ்சம் கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி பண்ணினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நீடில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பக்கத்துலேயே வந்து நான் நீடில் எடுத்துகிட்டு சேம் இதே மாதிரி தான் இப்போ நான் நல்லாவே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லாங் டியூப் பீடு போட்டுக்கிறேன். லாங் டியூப் பீடு போட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சீக்வன்ஸ் வந்து நான் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக நான் ஃபஸ்ட்டு போடுறப்ப சீக்வன்ஸ் வந்து நம்ம நீடில் பார்த்த மாதிரி அந்த சென்டரில் போடுறேன். அதே மாதிரி பேர்ல் பீடு அதுக்கு அடுத்து போடுற சீக்வன்ஸை அப்படியே நம்ம தலைகீழாக போடுறோம். தலைகீழாக போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்க அந்த ஒரு சுகர் பீடையும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம த்ரெட்டில் வந்து லாஸ்ட்டாக கொண்டு போயிட்டு அந்த சுகர் பீடை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அதாவது நீடிலேருந்து முன்னாடி கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரியே இப்போ எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா ஹோல்லையுமே வந்து நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நீடில் எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த நீடில் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வந்து லாக் பண்ணுறதுனாலும் லாக் பண்ணலாம். அதாவது பேக் சைடில் வந்து நீங்கள் முடிக்கிறதுனா அந்த நம்ம எப்பவும் போல் போடுற மாதிரி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு நான் வந்து ஆப்போசிட் சைட்லேயுமே இதே மாதிரி போடுறேன் அப்படின்னா நமக்கு வந்து கண்டினியூ பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. நான் சொன்ன மாதிரி சென்டரில் இருக்க அந்த ஹேங்கிங் வந்து கொஞ்சம் மேலேயும் சைடில் இருக்க 2 ஹேங்கிங் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரியும் இருக்குது. ஸோ இதை தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். நீங்கள் எப்படினாலும் நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது புரியலை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ரொம்ப உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் நான் வந்து
அந்த சைட்லேயுமே வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி நம்ம வந்து ஹேங்கிங் வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம போடலாம். ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் போடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் நீங்கள் மேக் பண்ணி ப்ளவுஸில் வந்து நம்ம பேக் நெக்கில், ஸ்லீவில் இந்த மாதிரி எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரே சைடில் ஒரே லென்த்தில் இருக்க மாதிரியும் போடலாம். இல்லை வந்து ஃபஸ்ட் சென்டரில் இருக்கிறது வந்து ரொம்ப லாங்காகவும் சைடில் இருக்கிறது குட்டியாகவும் இருக்க மாதிரி போடலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். சென்டர்லேயுமே நீங்கள் சுகர் பீடு இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.